போடி, நான் உனக்கு தோசை பூ கொத்த வேப்பலை நிற்கிறார். பூ தேவன் அம்மாகவே இருக்கிறார். கர்த்தர் தேவனென்று அறியுங்கள், நாமல்ல அவரை நம்மை உண்டாக்கினார். உன் சமாதானம் நீதியைப் போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். ஏசாயா 48:18. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கஞ்சுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூமியின் குடிகளை எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு அவருக்கு ஆராதனை செய்த ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரை தேவனென்று அறியுங்கள், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் நாடுகளுமாய் இருக்கிறோம். அவர் பிரகாரங்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவருடைய துதித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஹல்லேலூயா. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:10. சமாதானம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். மத்தேயு 5:9. உன் பொருளாலும் கர்த்தரை கனம் பண்ணு. நீதிமொழிகள் 3:9. கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோடு வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவரோடு யுத்தம் பண்ணும். நீர் கேடயத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும். என்னை துன்பப்படுத்துகளோடு எடுத்து நின்று ஈட்டியை ஓங்கி நான் உன் ரட்சிப்பு என் ஆத்மாவுக்கு சொல்லும். ஆமென். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்திடு. ஆமென். சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம். சோத்திரம் அப்பா, சோத்திரம். சொல்லப்பட்ட ஜப குறிப்பு அப்பா உம்முடைய திருக்கரத்தில் தருகிறேன் அப்பா. வசனம் சொன்ன பிள்ளைகளை நிராசீர்வதிக்கணுமாக ஜெபிக்கிறேன் அப்பா. போக்கு மரத்தும் காத்துக்கொள்ளும், எந்த தீமைக்கும் ஒப்பு கொடுக்காதபடி பாதுகாக்கணுமாக ஜெபிக்கிறேன் அப்பா. பிள்ளைகளுக்கு நல்ல படிக்கிறதுக்குள்ள புத்தியும் ஞானத்தையும் தேவன் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். நல்ல தெய்வ பயத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் வாழ கிருபை செய்யும். எந்த சத்ரு கையிலையும் ஒப்பு கொடுக்காதபடி நீர் பாதுகாக்கணுமாக ஜெபிக்கிறேன். உமது கரத்தில் தாழ்த்தி பிடிக்கிறேன். இயேசு மூலம்